ஜோதிடம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போய்ட்டு ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்க? ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரினா வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கம் இருக்குது, ஏஎல்பின்னு இருக்குது, இன்னும் ஜாதகம் வளர வளர வளரன்னு நிறைய முறைகள் வந்துருச்சு. அதாவது ஜோதிடத்தில் நிறைய வகைகளில் பார்த்து உங்களுக்கு இது நடக்கும் அது நடக்கும், உங்களுக்கு இந்த முறை தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி இன்னும் ஆராய்ச்சிகளும் தேடல்களும் இருந்துக்கிட்டே இருக்குது. எதுக்குன்னா நாம் சொல்கிறது ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துடணும், உனக்கு இந்த வயசில் இதுதான் நடக்கும். ஜனனமும் மரணமும் இன்னைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? சரிங்க. இந்த வயசுல இதான் நடக்குதுன்னு எப்படி அவங்க நீங்க கணிக்கிறீங்க? அது இருக்கிறத வச்சு இந்தந்த தசைகளுக்கு காரணமும் தசா புத்தியை வச்சு சொல்லிடுவாங்க. அதுலேயுமே ஒரு வருஷ பலன் அப்படின்னா ஜோதிடம் உருவாக்கியது தமிழர்கள், இதை மாற்று கருத்தே கிடையாது. சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகளால் பெரிய பெரிய மகான்களால் அதை பராமரிக்கப்பட்டு இன்னைக்கு மக்களுக்கு அதை தொன்று தொட்டு பாரம்பரியமாக அதை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நாளுக்கு நாள் எப்படி நம்ம தலைமுறை அழிஞ்சிக்கிட்டே இன்னைக்கு நிற்கிது, அது மாதிரி அவங்க உருவாக்கின காலங்களில் அவ்வளோ பர்ஃபெக்டாக கணித்த ஜோதிடம் இன்னைக்கு என்னதான் பர்ஃபெக்டாக கணித்தாலும் தப்பாக தான் போகுது. காரணம் முதல்ல இயற்கையை பார்த்து நேரம் மணின்னு சொன்னாங்கன்னு முதல்ல இயற்கையினுடைய நேரம் சரியாக இருக்கணும். இப்போ வாக்கிய பஞ்சாங்கம்னு எடுத்துக்க, இதுதான் பழைய காலத்தில் உள்ளது. வாக்கிய பஞ்சாங்கம் ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 365 நாள். அதே மாதிரி தமிழ் மாசத்தை நீ கூட்டினா 365 நாள் வரும் தமிழ் மாசம். இந்த தமிழ் மாசம் வரும்போதெல்லாம் சூரியன் ஒரு கட்டத்துக்கு நகரும், அப்போ உயிர் ஒவ்வொரு கட்டத்துக்கு நகரும். இந்த சூரியன் சுற்றி முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம், பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிற நேரம் 24 மணி நேரம், சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொள்கிற நேரம் 27 மணி நேரம். இதைத்தான் 27 நட்சத்திரமாகவும் 24 மணி நேரம் ஒரு நாளாகவும் சூரியன் சந்திரன் அடிப்படையில் தான் ராசி லக்னம் தசா புத்திங்கிறது மற்ற கிரகங்களினுடைய சுற்றும் போது எந்த கிரகத்தின் கதிர்வீச்சு படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை வருஷத்துக்கு உண்டான பலனை பிரித்து 365 வருஷம் ஒரு வருஷம். இப்போ 365ங்கிறது ஒரு வருஷங்கிறது எப்படி கனெக்ட் பண்ணனா தமிழ் மாசத்தை மட்டும் கிடையாது. இப்போ சூரியனுங்கிறது உயிர். இப்போ தமிழ் வல்லினம் மெல்லினம் இடையினம், இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம். தமிழ் மொழிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ எப்போ உருவாச்சுங்கிறதெல்லாம் இப்போ எனக்கு தெரியாது. இந்தியா முழுவதுமே தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க இல்லையா? இமய முதல் குமரி வரைக்கும் தமிழர்கள் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ் மொழி இருக்கிறதுலே மூத்த மொழி. அது எப்படியே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆராய்ச்சி வல்லுநர்கள் அது ஒரு பக்கம் போகட்டும். ஆனால் ஜோதிடத்துக்கு சொல்கிறேன், உயிர் எழுத்துக்கள் 12, ஜாதக கட்டத்தில் கட்டம் 12. அப்போ உயிர் அப்படின்னாலே உயிர் எழுத்துக்களை வச்சு உருவாக்குன மொழி மொத்தம் எத்தனைன்னா தமிழ் மொழி 247. தமிழ் மொழி 247. உடல் அப்படின்னா சந்திரன். சந்திரன் இல்லைன்னா உருவம் இல்லை, சூரியன் இல்லைன்னா உயிர் இல்லை. அப்போ அந்த உயிர் எழுத்துக்கு உருவமாக இருக்காது அந்த 12 கட்டம். சந்திரன்கிறது உடல் தன்னைத்தானே சுற்றி கொள்கிற நேரம் 27 மணி நேரம். அப்போ அந்த 27 நட்சத்திரத்துக்கும் உட்பாதம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம், 108 பாதம் மொத்தம். ஓகேவா? அப்போ 247 மொழியும் எப்படி 12 உயிர் எழுத்துக்கள் 247 இருந்ததோ அதே மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு உட்பாதம் 4 27 × 4 108. 108 + ஒரு 247 எவ்வளோ ஆச்சு? 355. இவை எல்லாமே நவ கிரகங்களாலும், எப்படி நவ கிரகங்களால் நம்ம உடம்புல சனினா எலும்பு, சூரியன்னா கண்ணு, செவ்வாய்னா ரத்தம், புதன்னா நரம்பு, மூளை, கல்லீரல், இப்படி எல்லா கிரகத்தினுடைய உறுப்புகளையும் உனக்குள்ள போட்டாச்சு, ஒரு மனுஷனுக்குள்ள போட்டாச்சு. அப்போ இந்த மனிதன் உருவாகிறதுக்கு தட்ப வெப்பநிலையா இருக்கிறது என்ன அப்படின்னா பூமி. இந்த பூமியில தான் பஞ்சபூதம், நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயங்கிற பஞ்சமுகம்ங்கிற அதாவது சொல்லுவாங்கள்ல பஞ்சமுகன், அதாவது பூதநாயகன் அப்படின்னா விநாயக பெருமான். அப்போ சூரியன்னா சிவன் வச்சுக்க, சந்திரன்னா பார்வதின்னு வச்சுக்க. சக்தி இல்லையல் சிவமில்லை, சிவமில்லையல் சக்தி இல்லை இல்லையா? இந்த சந்திரனுடைய கதிர்வீச்சு விழுகிற இடத்துல சந்திரனுடைய ஸ்தலமாக இருக்கும், சூரியனுடைய கதிர்வீச்சு விழுகிற இடத்துல சூரியனுடைய ஸ்தலமாக இருக்கும், செவ்வாயினுடைய கதிர்வீச்சு விழுகிற இடத்துல செவ்வாயினுடைய. இங்கே நவகிரகமும் சிவனையும் சந்திரனையும் மையப்படுத்தியே தான் இருக்கும். எல்லாமே சிவலிங்கமாக தான் இருக்கும். எல்லாமே உயிரின் அடிப்படையும், எல்லாமே உயிர்களை அந்த உருவத்தை எப்படி வாழ வைக்கிறது, வடிவமைக்கிறது எப்படிங்கிறது தான் கொண்டாடி இருக்கும். அப்போ 247 தமிழ் மொழியால் உருவாக்குனது, சந்திரனை வச்சு உருவாக்குனது 108. உயிரெழுத்துக்கள் 12, அதனை வச்சு 247. 27 × 4 108, 355 நவ கிரகங்கள். அதை சேர்த்தீங்கன்னா 355 9 364.
இவை அனைத்தும் பூமியில் தான் மையம் கொள்ளுது அப்படின்னு அந்த பூமியை சேர்த்தீங்கன்னா மொத்தம் 7 பிளானட்டு, ராகு கேது சேர்த்தா 2 9, பூமியை சேர்த்தா 10. அப்போ 355 10 365. வாக்கியம் என்பது இயற்கை, மனிதன், எப்படி பஞ்சபூதம், பூமி, நவ கிரகங்கள், இப்படி அத்தனையும் சேர்த்து செஞ்சது வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கியம் என்பது நாம உருவாக்கல, நம் முன்னோர்கள் சித்தர்கள். அந்த வாக்கிய பஞ்சாங்கமே 1960 பூமி மேலே ஒரு விண்கல் மோதும் போது, 1960 ஒரு பூமி மேலே விண்கல் மோதி பூமி கொஞ்சம் மெதுவாக சுத்த ஆரம்பிக்கும் போது நாட்களின் எண்ணிக்கை நீளமாகி 365 நாள்னு நம்ம படித்து 366 நாள் லீப் வருஷம்னு படித்தோம். அதுதான் திருக்கணிதம். கம்ப்யூட்டர் பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. ஆனால் 100% சரியாக கண்டுபிடிக்க முடியாது, பலன் சொல்ல முடியாது, முன்ன பின்ன இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உன் கர்மாவை நீ அனுபவிச்சே ஆகணும்பாங்க. அப்போ கர்மாங்கிறது என்னது? நம்ம பூர்வீகத்தில் உள்ளது. இங்கே எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அப்போ 365 நாளுங்கிறது தமிழ் மொழி. அப்போ வாக்கியத்தில் இன்னைக்கு அதே நீ புதிய தலைமுறையில் ஒரு வீடியோ இன்னைக்கு இப்போ கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் வந்தது. பூமி 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுற்றி முடிச்சிருது. 24 மணி நேரம் இல்லை, இந்த நிலை நீடிச்சதுன்னா மணிக்கணக்கில் குறையணும். அதனால தான் திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிக்கை கொடுத்தாங்க. திருநள்ளாறில் வாக்கிய ரீதியாக அந்த கதிர்வீச்சு விழுகிறத சொல்லுவாங்க. 3 வருஷமாக தொடர்ந்து ஒரு 4-5 வருஷமாகவே அவங்க சொல்கிறது என்னென்னா சனிப்பெயர்ச்சி இன்னும் வரலை அப்படின்னு. திருக்கணிதத்தில் வந்துருச்சும்பாங்க, வாக்கியத்தில் வரலாம்பாங்க. திருக்கணிதத்தில் இது பயிற்சி ஆயிடுச்சும்பாங்க, வாக்கியத்தில் இதில் இன்னும் வரலாம்பாங்க. இதுலேயே குளறுபடினா இவங்க எதை நம்புவாங்க? அப்போ நம்புறது எதை நம்பணும்? வாக்கியத்தை நம்பணும். இப்போ பூமி வேகமாக சுற்றுறதுனால இப்போ ஒரு 100 கிலோமீட்டரில் போகிற ஒரு வண்டி 80 கிலோமீட்டரில் போகிற ஒரு வண்டி 100 கிலோமீட்டரில் போகுது. 100 கிலோமீட்டரில் போகிறது 120 கிலோமீட்டரில் போகுதுன்னா நான் இந்த ஸ்டாப்பில் இறங்குறவன் நான் இறங்க வேண்டிய நேரத்துக்கு முன்னாடியே இறங்கிடுவேன். லக்னம் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிடும். அந்த லக்னத்துக்குள்ளே இருக்கிற 9 பாதம் 10 நிமிஷத்தில் மாறிடும் லக்னம். ஆனால் சூரியன் 12 கட்டத்தையும் சுற்றி வர்றதுக்கு 24 மணி நேரம். சூரியன் அதாவது லக்னம் 12 கட்டத்தையும் சுற்றி வர்றதுக்கு 24 மணி நேரம். சூரியன் சுற்றி வர்றதுக்கு 1 வருஷம். அப்போ இந்த லக்னம் 12 சுற்றுச்சுனாலே 1 வருஷ பலன் வித்தியாசம் வருதா? இப்போ சனி பயிற்சி 1 வருஷம் வித்தியாசம். அப்போ லக்னத்தில் ஒரு சுற்றி வரும்போது நீ சீக்கிரமாக வந்துருச்சுன்னா இங்கே இன்னைக்கு பிறக்கிற குழந்தையா இருந்தாலும் இது வரைக்கும் எத்தனை குழந்தை பிறந்தாலும் பூமியில் தானே இருக்குது. அத்தனை பேருக்குமே ஒரு லக்னம் பின்னாடி வந்துடும். இதுவே 24 மணி நேரத்தில் அப்போ 1 வருஷ பலன்னா கிரக பயிற்சியை நிறுத்த முடியாது. அப்போ அந்த 1 வருஷ பலனுக்கு ஒரு கட்டம் பின்னாடி போயிடும். அதே 24 மணி நேரத்தில் 12 கட்டத்துக்கு லக்னம் சுற்றுதுன்னா உடல் என்கிறது 24 மணி நேரத்தில் சந்திரனுங்கிறது ஒவ்வொரு பாதத்துக்கும் 6 மணி நேரம் ஒரு 10 நிமிஷத்தில் மாறும். அப்படின்னா கிட்டத்தட்ட 4 பாதம் மாறிடும், ஒரு நட்சத்திரம் மாறிடும். அப்போ நீ அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் ரேவதி, நீ கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் அஸ்வினி, நீ 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 கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் பரணி, நீ பரணி நட்சத்திரமாக இருந்தால் அஸ்வினி, இப்போ நீ மிருகசீரிட நட்சத்திரம்னா ரோஹிணி. இப்படி ஒரு நட்சத்திரம் பின்னாடி வந்துடும். ஏன்னா நாம் முன்னாடி பகிர்றதுனால பின்னாடி போயிடும், லக்னம் பின்னாடி போயிடும். நம்மளுடைய பலன் எதுன்னு கணிச்சிக்கிட்டு இருக்கியோ அது இப்போ ஒருத்தனுக்கு இதுதான் நடக்குதுன்னா இப்போ ஜாதகத்தில் ஒரு லக்னம் மாறும்போது 4ஆம் இடம் தாய், இப்போ அது ஒரு லக்னம் பின்னாடி போகும்போது 5ஆம் இடம்ங்கிற குழந்தை வந்துடும், குலசாமி வந்துடும். இங்கே பெண்வெளி குலதெய்வம்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆண்வெளி குலதெய்வம் இருக்கும். புரியுதா உனக்கு? அதே மாதிரி 7ஆம் இடங்கிற பொருத்தத்துக்கு பதிலாக ஒரு லக்னம் பின்னாடி போகும்போது அது 8ஆம் இடம் ஆகிடும். அதனால தான் அன்னைக்கு இல்லாத கணவன் மனைவி பிரச்சனை, லிவிங்கு, ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் இஷ்டத்துக்கு வாழ்கிற இந்த நெறி நிறைய கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிறதுக்கு காரணம் இந்த நேரத்தின் அதாவது இயற்கையை கணித்து சரியான முறையில் பார்க்காதது தான். இன்னைக்கு இந்த லேடி சூப்பர் ஸ்டார் வரைக்குமே 3 வருஷத்துக்கு ஒருத்தன் பிரச்சனை வரும்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. யாரே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேடமுக்கு 3 வருஷம் பிரச்சனை வரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்னா இங்கே நேரத்தையே சரி பண்ணாமல் அந்த அம்மாவுக்கு எப்படி இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை தமிழ் மக்களின் தலையெழுத்தையும் மாற்றி அமைக்க முடியும், இயலும், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஜோதிடம் என்பதை மாற்றி நம் தலைவிதியை விதியால் விதியை மதியால் வெல்லலாம். விதி என்பது பிரம்மா எழுதுனதுன்னா பிரம்மா இயற்கையில் என்னத்தை படித்தாருன்னா அரளி செடி. அந்த அரளி செடியில் விதை விஷம், பூக்கள் ஆக்சிஜனை தரும்.
அதான் நம்மளுடைய அறிவு கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது அப்படின்னா, கல்வி தடைப்பட்டாலும் அறிவுங்கிற கண்ணு கெட்டுடாம இந்த உலகத்துல பள்ளி, பாம்பு, பூராம், இனி எதை எடுத்தாலும் இந்த மண்டை ஓடு ஓம் வடிவில் இருக்கும். பிரணவம் அப்படின்னா உயிர் அப்படிங்கிற இந்த மண்டை ஓடினுடைய நாசி 7 சக்கரங்கிற 7 தலைமுறையை தான் இயக்கும். இந்த நாசியினுடைய சத்தம் தான். அப்போ அந்த 7 சக்கரையினுடைய அணுக்களை இயக்கக்கூடிய நாசி, காற்று இல்லைன்னா வெறும் காற்றடைத்த பை இந்த உடம்பு, சதை பிண்டமும் வாழாது இல்லையா? இந்த பஞ்சபூதம் இல்லைன்னா இந்த உடல் உருவாகாது இல்லையா? அப்போ இந்த நாசி அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு என்னும் கெட்டதை விடு, ஆக்சிஜனே என்கிற நல்லதை எடு. அப்போ நாசி யோகம், வாசி யோகம்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரபஞ்சத்தில் இருக்க எண்ணத்தை அதான் தியானம் பண்ணுமா, எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி உன் பூர்வீகம் என்ன 7 தலைமுறைங்கிற 7 சக்கரத்தை இயக்கி அதுக்கு அறிவு இங்க கொண்டு வந்து நிறுத்துங்கிறான. என்ன அர்த்தம்? அறிவை பயன்படுத்தி, எப்படி அறிவை பயன்படுத்தி கெட்டதை விட்டு நல்லதை எடு. இந்த கெட்டது பிரபஞ்சத்துல ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்கும். புரியுதா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு கெடுதலையும் நல்லதா மாற்றக்கூடிய சக்தி மனிதனுடைய அறிவுக்கும் மனிதனுடைய சிந்தனைக்கும் இருக்குன்னு நிரூபிச்ச வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்தால் ஜோதிடம் பலிக்கும்.